வீடியோவில் நான் உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் கணிதம் கற்றுக் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் உங்களில் முக்கால்வாசி பேர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. இந்த பிரச்சனை இன்றைக்கி நேற்று இல்லைங்க, ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. கணிதத்தை, பிரபஞ்ச கணிதத்தை, வாழ்க்கை கணிதத்தை, நான் சொல்கிறது ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குற கணிதம் இல்லை, அதுவும் ஒரு காரணம். கணிதம்னாலே நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுவதற்கு நான் சொல்வது வாழ்க்கை கணிதம், பிரபஞ்ச கணிதம். இந்த கணிதத்தை தமிழர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச போதிலும் அவங்களுக்கும் இதே பயம் இருந்தது. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சொன்னோன்னா யாருக்கும் புரியாது, யாரும் இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இது இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயம்னு ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம சும்மா இருந்தாலும் இருப்போமே தவிர ஏதாவது ஒன்று செய்ய சொன்னோன்னா இதனால் என்ன பலன்னு 1008 கேள்வி கேட்டு நம்ம திருப்தி அடைஞ்சதுக்கப்புறம் தான் அதை செய்வோம். இந்த குணம் மனித குணம். அப்போது அந்த பலன் ஒன்று சாப்பிட்றோன்னா உடனே நமக்கு உடம்புக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கணும். ஒரு வாக்கிங் போகிறோம், ஒரு பிரச்சனை பண்ணுறோம், உடம்பு இழைக்கணும், இது செய்யுங்க அது செய்யுங்கன்னா உடனே அந்த எஃபெக்ட் நமக்கு தெரியணும் கண்கூடா. அப்போ தான் அதை செய்வோனமோ, அதுதான் நம்மளுடைய பலன் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியணும். இப்போ சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத பலன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அந்த பலன் பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து ஒட்டு மொத்தமாக வரும்போது தான் அது தெரிய வரும். அப்படி ஒன்று தான் இந்த கணிதம். அதில் இந்த பிரபஞ்ச கணிதம், வாழ்க்கை கணிதம். அப்போ அதை டைரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போய் சொன்னோன்னா மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு வாழ்க்கை முறையாகவே தமிழன் அதை வச்சுட்டான். அது பாமரனும் சரி, பண்டிதர்களாக இருந்தாலும் சரி, இன்டலெக்சுவலாக இருந்தாலும் சரி, இல்லிட்ரேட்டாக இருந்தாலும் சரி, அதனோட பலன் அவங்கள போய் சேரணுன்றதுக்காக அதை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றிட்டா. அந்த கணிதத்தையே வாழ்க்கைக்குள்ள எங்கேருந்து அதை கண்டுபிடிச்சானோ அதுக்குள்ளேயே அந்த கணிதத்தை வச்சு ஒரு வாழ்க்கை முறை. அப்போ நம்ம கோலம் போடுறதுலேருந்து நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கை முறையில் கணிதம் உட்பட்ட, அந்த பிரபஞ்ச கணித டெக்னிக்ஸ் உட்பட்ட விஷயமா அப்படி அமைச்சிட்டான். ஈவன் நம்ம பேசுகிற அந்த தமிழ் மொழியே ஒரு பிரபஞ்ச கணிதத்தை முழுக்க உள்ளடக்கிய ஒரு மொழி தான். அதில் மாத்திரைன்னு சொல்கிறதுலேருந்து அளவுகள் சொல்லி ஏகப்பட்ட தமிழ் இலக்கணங்கள் இருக்கு இல்லையா, அது அத்தனையுமே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ். அது பிரபஞ்ச காஸ்மிக் லாங்குவேஜை அடிப்படையாக கொண்ட அந்த யூனிவர்சல் மேத்தமேட்டிக்ஸ் அதுக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது. அது ஒரு திருக்குறளாக இருந்தாலும் சரி, அது வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே பிரமிக்கத்தக்க ஒரு கணிதம் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம என்னைக்கு அதை, இந்த பிரபஞ்சத்தை, அதனுடைய இயக்கத்தை, அதுக்குள்ளே இருக்கிற கணிதத்தை தனியாக பிரித்து, வாழ்க்கை அதில் உள்ள கணிதத்தை தனியாக பிரித்து, கணிதம்ன்றத ஒரு சப்ஜெக்டாக வெறும் நம்பர்ஸும் ஃபார்முலாஸும் வச்சு ஒரு விஷயமா, ஒரு சப்ஜெக்டாக அதை என்னைக்கு படிக்க ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து அதனால் எந்த பலனும் இல்லைன்ற மாதிரி நம்ம மூளைக்கு சொல்லப்பட்டது. அதனால் எந்த பலனும் இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியல, இது ஏன் படிக்கணும் அப்படின்ற கேள்வி. அதனால் இதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குற கணிதத்துக்கும் பிரபஞ்ச கணிதத்துக்கும் என்ன வித்தியாசன்றது சொல்ல போகிறோம். ஆர்ட் கோடல் அப்படின்ற ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் தியரம் அப்படின்றத கண்டுபிடிச்ச உடனே மேத்தமேட்டிக்ஸில் ஒரு பேரிடியே விழுந்துருச்சு. மிகப்பெரிய ஓட்டைகள் அந்த கணிதத்தில் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஏன் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, இந்த வாழ்க்கையிலேருந்தும் பிரபஞ்ச கணிதத்துலேருந்தும் அதை பிரித்து எடுத்து தனியாக சப்ஜெக்டாக படிக்கிறதுனால அதில் ஏகப்பட்ட ஓட்டைகள், பேரடாக்ஸ்கள் உருவாக்கப்பட்டது. அதனால ஒரே குழப்பமாகி போயிடுச்சு. ஆனால் பிரபஞ்ச கணிதம் அப்படி கிடையாதுங்க. இப்போ கணிதம் உங்களுக்கு சாதாரண அன்றாட வாழ்க்கையில் செய்கிற விஷயங்கள்லேருந்து ராக்கெட் விடுற விஷயம் வரைக்கும் ஏகப்பட்டதை கணித ஃபார்முலா, கணித மெத்தடை பயன்படுத்தி நம்ம பண்ணிடலாம். ஆனால் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு வரும்போது அதை உங்களுக்கு கணிதம் சொல்லியே தராது, சொல்லித்தர முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு உள்ள அப்ஜெக்டிவான விஷயங்களுக்குள்ளே போகும்போது தான் கணிதத்தில் உள்ள ஓட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ அங்கே தான் பிரபஞ்ச கணிதத்தினுடைய முக்கியத்துவம், அதை நம்ம எப்படி கோட்டை விட்டோன்றதை இப்போ ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி நம்ம ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழன் பண்ண அந்த மெத்தடை நோக்கி ரிவர்ஸில் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ரைட், அவங்க போட்டோம். இப்போ அதனோட வித்தியாசத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்குவோம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங், ஒரு 4 பேரோட பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சிங்க. அந்நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் உங்கள் வீட்டிலேருந்தோ இல்லை வேறு ஒரு இடத்துலேருந்தோ, வேறு ஒரு நண்பர்கள்கிட்டேருந்தோ, எங்கேருந்தோ ஒரு ஃபோன் கால் வருது. குயிக்காக உடனே இங்கே வரணும், இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி, அங்கே கூப்பிட்றதும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி. இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? இப்போ நீங்கள் இந்த மீட்டிங்கை விட்டு போனீங்கன்னா அந்த மீட்டிங்கில் இருக்கிற ஆட்கள் முக்கியமான ஆட்களாக இருக்கலாம், அவங்கள ஈஸியாக நீங்கள் பிடிக்க முடியாத ஆட்களாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கலாம், அதை நீங்கள் இன்னும் சொல்லாமல் இருக்கலாம், அந்த சாப்டர், அந்த டாப்பிக்கை ஓப்பன் பண்ணாமல் இருக்கலாம். அது ஓப்பன் பண்ணும்போது அது அந்த ஆப்ளிகேஷன் நடந்தாலும் நடக்கும். அதனால் உங்களுக்கு லைஃபுக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைச்சாலும் கிடைக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குது.
நீங்கள் உங்களுக்கு வந்த ஃபோன் கால் அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான காலாக இருக்குதுன்னு வச்சுங்க, இல்லை வேஸ்டான கால், அது என்ன கால் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே போனீங்கன்னாலும் உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கலாம். இப்போ இந்த விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் அந்த ஃபோன் காலை ஃபாலோ பண்ணி இங்கே வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு, நான் அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ணிவிட்டு அங்கே போனீங்கன்னா அங்கே அது ஒன்றும் இல்லாத ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம், இல்லை முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாகவும் இருக்கலாம். இப்போ இங்கேருந்து போயிட்டனால உங்களுக்கு ஒரு லாஸ் ஏற்படலாம், இல்லைன்னா இங்கேருந்து கட் பண்ணிட்டு போனதுனால அங்கே ஒரு நல்ல காரியம் நடக்கலாம். எங்கே எது வேணால் நடக்கலாம், அந்த ப்ராபபிலிட்டி அங்கே இருக்குது. ஒன்று சக்ஸஸ் உங்களுக்கு இங்கேயும் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படின்றது தான். இப்போ நீங்கள் அந்த மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறத வந்து ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கிங்களேன், அந்த சிஸ்டத்துலேருந்து உங்களை தூக்கிறதுக்கு இந்த யூனிவர்ஸ் முயற்சி பண்ணுது. ஏன்னா உங்களை பயன்படுத்தி அதுக்கு வேற ஒரு வேலை ஆகணும். அதனால் அந்த சிஸ்டத்துலேருந்து உங்களை தூக்குனா தான் அந்த வேலை ஆகணும். அப்போ அது ஒரு ஃபோன் காலை வர வச்சோ வேறு ஒருத்தர் மூலமாகவோ அங்கே ஒரு தூண்டல் ஏற்பட்டு அது உங்களுக்கு நடக்குது. நீங்கள் அப்போ என்ன டிசிஷன் எடுக்கிறீங்க? ஸோ அங்கேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறது கெட்டு போகலாம், இல்லை நல்லது நடக்காமல் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன டிசிஷன், அந்த சிஸ்டம்லேயே இருக்க போகிறோமா, இல்லை அந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் கால் வந்த வேலையை நோக்கி அது வேறு ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம ஜம்ப் பண்ணுறோமா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சிஸ்டத்தில் நம்ம இருக்கணுமா வேணாவா? பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணணுமா இல்லை எதிர்த்து செய்யணுமா? சில சமயங்களில் ஃபாலோ பண்ணணும், சில சமயங்களில் எதிர்த்து நிற்கணும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு அதனோட வேலை ஆகணுன்றது தான் முக்கியமே தவிர உங்களுக்கு எது அதனால நல்லது கெட்டதுன்றது தெரியாது. ஆனால் பிரபஞ்சம் ஒரு சிஸ்டத்துலேருந்து உங்களை தூக்க முயற்சி பண்ணுதுன்னா அங்கேருந்து வெளியே போனால் எனக்கு நல்லது நடக்குமா இல்லை இங்கே இருந்தால் நல்லது நடக்குமான்ற அந்த மேத்தமேட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங், அதை பிரித்து பார்த்து அதுக்குள்ளே போய் நோண்டி பார்க்கக்கூடிய அந்த திறமை உங்கள் மூளைக்கு இருந்தால் மட்டும்தான் அங்கே டிசிஷனை நீங்கள் கரெக்டாக எடுக்க முடியும். ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, உங்களை தொல்லை பண்ணுற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, போய் இதை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு படிடா அப்படின்ட்டு. இல்லை வெளியில் வந்து சத்தங்கள், கல்யாண ஊர்வலமோ சாவு ஊர்வலமோ பட்டாசு வெடித்து ஏகப்பட்ட சத்தங்கள் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். இது எதுவுமே இல்லைன்னா கூட கண்ணு சொருகி உங்களுக்கு தூக்கம் வரும். இப்படி ஏகப்பட்ட தடைகளை இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த சிஸ்டத்துலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரத்துக்காக பண்ணலாம், இது பண்ணாமே இருக்கலாம். ஆனால் நிறைய டைமில் அது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, எக்ஸாமுக்கு இன்னொரு 2 மாதம் இருக்குதுன்னு சொல்லிட்டா தூக்கம் வருது அதனால் தூங்கிடுவோம், இல்லை அம்மா கேட்குறாங்க அதனால் அந்த வேலையை பார்க்கும், இந்த சத்தம் வருது அந்த சத்தம் போனதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு அந்த சிஸ்டத்துலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு வெளியே வந்துடுவோம். அது இல்லாததுக்கப்புறம் திரும்ப அந்த சிஸ்டத்துக்குள்ளே வருவோமா வரமாட்டோமான்றது தெரியாது. அப்போது நம்ம அலர்ட்டாக எப்படி இருக்கணும்னா, ஒரு சிஸ்டத்துலேருந்து நம்மளை வெளியேற்றக்கூடிய ஒரு முயற்சி நடக்கும்போது அந்த சிஸ்டத்தை விட்டு நம்ம போகிறது நல்லதா இல்லை அந்த சிஸ்டத்துலேயே இருப்பது நல்லதா அப்படின்ற டிசிஷன் மேக்கிங் தான் உங்கள் லைஃப்பை வந்து வெற்றியும் தோல்வியும் என்னன்றதை டிசைட் பண்ணக்கூடியது. நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் உங்கள் லைஃப்னுடைய வெற்றி தோல்விக்கான டிசிஷன். அப்போ நாளைக்கு எக்ஸாம்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் மூஞ்சியை கழுவிட்டு வந்து ஒரு டீ சாப்பிட்டு வந்து திரும்ப உட்காந்து ஃப்ரெஷ் ஆக்கிக்கிட்டு ஃபோக்கஸ்டாக நீங்கள் உட்காந்து படிப்பீங்க இல்லையா? அப்போ அந்த சிஸ்டத்துலேயே இருக்கிறதுக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த டிசிஷன் மேக்கிங்கை வந்து நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற கணிதம் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்காது. பிரபஞ்ச கணிதம், இந்த வாழ்க்கை கணிதம், கால கணிதம், இதுதான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அது எப்படி கற்றுக் கொடுக்கும்னா, ஒரு சில விஷயம் நடக்கும்போது அது மேஜிக்கலாக நடக்கும். இது எப்படி நடக்குது அப்படின்ற ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்கும். ஆனால் அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது சாதாரண விஷயத்தை வச்சு சின்ன ட்ரிக்கு மூலமாக உங்களை ஏமாற்றிருப்பாங்க, இல்லை நீங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க அப்படின்றது தெரியும். இது திரும்ப 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 அந்த நம்பர்ஸை வச்சு கணிதத்தின் மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மூளைக்கு என்ன வரும்னா, அதையே லட்சக்கணக்கான ப்ராக்டிக்கல் லைஃப் ப்ராப்ளங்களுக்கு அதை அப்ளை பண்ணி ஒரு விஷயம் நடக்கும்போதே பளிச்சுன்னு இந்த மூளை வந்து உங்களுக்கு சொல்லி காமிச்சிடும். இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும், இங்கே இருக்கணுமா வேணாவா, அதை செய்யணுமா இதை செய்யக்கூடாதா, இது பேச்சை கேட்கணுமா கேட்கக்கூடாதா, எந்த சிஸ்டத்தில் நம்ம இருக்கணும்னு. இதனோட அல்டிமேட் லெவல் தான் ஞானிகள் சித்தர்கள். அவங்க வருங்காலத்தையும் இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இனி நடக்க போவதையும் அவங்க கணிச்சு சொல்கிறாங்க. அப்படின்றது எல்லாமே இந்த மேத்தமேட்டிக்ஸ்குள்ளே தான் வருது. இப்போது அதை எங்கேருந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது நமக்கு தெரியாது. நம்ம அத்தனை பேருமே அதை ப்ராக்டிஸ் பண்ணோம். குறிப்பாக வந்து இந்த 6ஆம் கிளாஸ்லேருந்து 9ஆம் கிளாஸ் வரையும் உள்ள பசங்கள், குறிப்பாக அந்த ஏஜில் உள்ள பசங்களுக்கு இந்த மேத்தமேட்டிக்ஸை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு சொல்லி கொடுங்க. அது ஒரு விளையாட சொல்லுங்கள். மற்றவங்களோட இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதன் மூலமாக ஒன்று மேத்தமேட்டிக்ஸ் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுப்பீங்க. அதே சமயத்தில்
இந்த டிஃப்ரெண்ட்டான பிரபஞ்ச கணிதம் மேத்தமெட்டிக்ஸ் உங்கள் மூளையை பிரமாதமான ஒரு பேட்டர்னாக அது வந்து மாற்றி கொடுக்கும். அது வலிமையானதாக இருக்கிறதுனா ஒரு 6 மாதத்துலேயே நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஒரு வருஷத்துலேயே நெக்ஸ்ட் எக்ஸாமில் அவன் எவ்வளோ மார்க் எடுக்கிறான்றதை வச்சு உங்களுக்கு கண் கூட தெரியும். நீங்களும் அதை பயிற்சி பண்ணுங்கள். வாங்க இப்போ அதில் ஒரு சாம்பிள் என்னன்றதை இப்போ பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப பேசிக். இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த பிரபஞ்ச கணித தொடரில் அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க அந்த இது என்னன்றதை பார்ப்போம். உங்களோட ஒரு நான் கேம் விளையாட போகிறேன். இந்த கேம் விளையாடும் போதே இந்த ஸ்கூல் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் யூனிவர்சல் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம், அதாவது பள்ளியில் சொல்லிக் கொடுக்குற கணிதத்துக்கும் பிரபஞ்ச கணிதத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போது ஒரு நம்பர் ஒன்று நீங்கள் எழுதிக்கணும். ஒரு நம்பர் ஒன்று எழுதிக்கிறீங்க, எனி நம்பர். இப்போ பேப்பர் பேனா மட்டும் எடுத்து நீங்கள் போடுறீங்கன்னா 1லேருந்து 10க்குள்ளே எழுதிக்கிங்க. ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா எத்தனை டிஜிட் உள்ள நம்பர் வேணால் நீங்கள் எழுதிங்க. எல்லாத்துக்கும் இதே தான் டெக்னிக். இப்போ 1லேருந்து 10 சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா 1லேருந்து 10க்குள்ளே ஒரு நம்பரை வந்து எழுதிக்க சொல்லி இதை வந்து சொல்லிக் கொடுங்க. அப்புறம் எழுதின நம்பரை நீங்கள் 5ஆல் பெருக்கணும். என்ன நம்பர் எழுதுனீங்களோ அதை 5ஆல் பெருக்கிக்கிங்க. வர்ற விடையை திரும்ப வந்து 2ஆல் பெருக்கணும். ஆயிடுச்சிங்களா? இப்போ ஒரு விடை ஒன்று வரும் இல்லையா உங்களுக்கு. இந்த விடையிலேருந்து இந்த ஒரிஜினல் நம்பர் ஃபஸ்ட்டு எழுதுனீங்க இல்லையா, அந்த நம்பரை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிடணும், வகுத்துடணும். வர்ற விடையிலேருந்து ஒரிஜினல் நம்பர் என்ன எழுதுனீங்களோ ஃபஸ்ட்டு அதை வந்து டிவைட் பண்ணிடணும், வகுத்துடணும். வகுத்து வர்ற விடை என்ன வருதோ அந்த விடையிலேருந்து 7 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்ன்றதை இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எழுதலாம். இந்த பேட்டர்ன், இந்த முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற விடை வந்து என்னவாக இருக்கும்னா 3ஆக இருக்கும். எல்லாருக்குமே இந்த 3 தான் விடையாக வரும். ஒரு நம்பர் எழுதிங்க, 5ஆல் பெருக்கிங்க, வர்ற விடையை 2ஆல் பெருக்கிங்க. வர்ற விடையிலேருந்து ஒரிஜினல் நம்பரை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர்லேருந்து 7 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 என்று வரும். இப்போது இது வந்து நீங்கள் அட் எ டைமில் எத்தனை பேர் பார்த்துட்ருப்பீங்க, எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் பேர் பார்க்குறீங்கன்னு தெரியாது, என்னென்ன நம்பர் எழுதுவீங்கன்னு தெரியாது. ஆனால் எந்த நம்பர் எழுதினாலுமே இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 என்பது தான் வரும். இது வந்து ஒரு மேஜிக்கலாக உங்களுக்கு வந்து தெரியும். இதுதான் ஸ்கூல் மேத்தமேட்டிக்ஸ். ஸ்கூல் மேத்தமேட்டிக்ஸை வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அடுத்தவர்களை அசத்த முடியும். ஒரு விஷயம் நம்மகிட்ட சொல்லி ஏமாத்துறாங்க, அதில் பெரிய மேஜிக் இருக்கிற மாதிரி, இது எப்படி என் மனசில் உள்ளதே இவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மேஜிக் பவர் எனக்கு இருக்குன்ற மாதிரி காமிச்சிக்குவாங்க. ஒரு எல்கேஜி லெவலான விஷயமாக தான் இதை போட்டிருக்கோம். இதையே கொஞ்சம் அட்வான்ஸாக போடும்போது உங்களால் சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பிரபஞ்ச கணிதம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை, இந்த விஷயம் உங்களுக்கு வரும்போது இந்த செயல் வந்து இந்த இதில் தான் போய் முடியும் அப்படின்றத உள்ளுக்குள்ளே போய் சின்ன ஆய்வு பண்ணும்போதே நம்மளை மூளை அதை வந்து தெளிவாக கண்டுபிடிச்சிடும். இப்போ இந்த சிஸ்டத்தில் இருக்கணுமா வேணாமா, இதை செய்யலாமா வேணாமா, இதனுடைய ரிசல்ட் என்ன வரும் அப்படின்றத நமக்கு பளிச்சுன்னு சொல்லி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு நம்பர் வந்து எடுத்துருக்கிறீங்க இல்லையா, இந்த நம்பரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த நம்பரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எனி நம்பர், ஏதாவது ஒரு நம்பர், அதனால் இது எக்ஸு. இந்த எக்ஸை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் 5ஆல் பெருக்கிறீங்க, 5ஆல் பெருக்கிறீங்க, அப்புறம் 2ஆல் பெருக்கிறீங்க, 2ஆல் பெருக்கிறீங்க. முடிஞ்சிச்சிங்களா? எக்ஸை 5ஆல் பெருக்கிட்டீங்க, 2ஆல் பெருக்கிட்டீங்க. அப்புறம் ஒரிஜினல் நம்பரை வகுத்துட்டீங்க. அதாவது என்ன நம்பர் எழுதுனீங்களோ அந்த நம்பரை வகுத்துட்டீங்க. முடிஞ்சிச்சிங்களா? இதுதான் நீங்கள் இது வரைக்கும் பண்ணுற விஷயம். இந்த விஷயத்தில் இங்கேயே நீங்கள் எல்லாரையும் லாக் பண்ணிடுறீங்க. எப்படி லாக் பண்ணுறீங்க? இப்படி போடும்போது இங்கே எல்லாமே பெருக்கல் இருக்கிறதுனால இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அதாவது என்ன நம்பர் எழுதுகிறோமோ அது இங்கே அர்த்தமற்றதாகிவிடும், அது கேன்சல் ஆகிடும். அதனால் எல்லா நம்பருக்குமே இந்த ட்ரிக்கு பொருந்தி வரும். இது வந்து எலிமினேட்டிங் எ வேரியபிள், ஒன் வேரியபிளை எலிமினேட் பண்ணுறது, மாறக்கூடிய ஒரு விஷயத்தை வெளியில் சிஸ்டம்லேருந்து தூக்கிறது. அதெல்லாம் அடுத்து நம்ம வேறு இதில் வரும்போது பார்ப்போம். மாறி வரக்கூடிய வாய்ப்புகளை எப்படி நம்ம அதை தூக்கிட்டு நிலையான வேரியபிள் இல்லாத ஃபிக்ஸடான விஷயங்களை எப்படி நம்ம லைஃப்பில் கொண்டு வரதுன்னு வரும்போது திரும்ப இதை சொல்லுவோம். இப்போ என்ன நடக்குதுன்னா 5 × 2 10. அப்போ இந்த இடத்துல எல்லாருக்குமே 10 என்பது தான் வரும். 10லேருந்து 7 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 3. அப்போ இந்த இடத்துலையே லாக் ஆயிடுறீங்க. அப்போ அந்த இடத்துல 7 மைனஸ் பண்ணும்போது 3 என்று வரும். சரி, இப்போ இந்த விளையாட்டை வந்து நம்ம விளையாடிட்டோம்.
இப்போ 2வது முறை விளையாடும் போது நம்ம மாட்டிக்குவோம் இல்லையா, இதே மாதிரி பண்ணும்போது திரும்ப அந்த 3 தான் வரும் இல்லையா. அடுத்த முறை விளையாடும்போது வேறு மாதிரி இந்த விளையாட்டை விளையாடுறது எப்படி, ஆனால் இதே பேட்டர்ன். இப்போ நம்ம எல்லாமே ஒரே செயல்களை நம்ம செய்கிறது இல்லையா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலை செய்கிறோம், விதவிதமான வேலைகளை நம்ம வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒரு செயல் செய்யும்போதும் அதனுடைய ரிசல்ட் என்ன, சரியாக செய்கிறோமா, அதனோட விளைவுகள் என்ன, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த மூளைக்கான பயிற்சி எப்படி கொடுக்கறதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது இங்கே நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நம்பர் எழுதிக்கிறீங்க. இப்போ இதை மல்டிப்ளை பை 5 போடாமல் நீங்கள் 8ன்னு போட்டுக்கிறீங்கன்னு வச்சுங்க. 8. இப்போ நம்ம நம்பரை மாற்றுறோம், 5க்கு பதிலாக 8ன்னு மாற்றிங்க. அப்போ அவங்களுக்கு இது வேறு விளையாட்டு மாதிரி தோன்றும். அப்புறம் அதே நம்பரை நீங்கள் திரும்பவும் 5ஆல் பெருக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க. இங்கே 2 போட்டோம் இல்லையா, அதை 5ன்னு மாற்றிக்கிறீங்க. ரைட்டா. இப்போது நம்ம ஒரு நம்பர் எழுதிட்டு அதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இது நம்பர் எந்த நம்பர் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டையும். புரியுதுங்களா. இப்போ என்ன பண்ணணும், வர்ற விடையிலேருந்து எதை டிவைட் பண்ணோம், இந்த ஒரிஜினல் நம்பரை டிவைட் பண்ணோம், அந்த ஒரிஜினல் நம்பர் கேன்சல் ஆகி போயிடும். அப்போ ரிசல்ட் என்ன வரும்னா இது 2த்தினுடைய பெருக்கல். 5ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 10 இங்கே வருது இல்லையா. இந்த 2 நம்பர் ஞாபகம் இருந்ததுன்னா இது 2ஐயும் பெருக்கி இங்கே என்ன வரும், 40 என்று வரும். இதுலேருந்து நீங்கள் 7 கழிக்காமல் வேறு ஏதாவது ஒரு நம்பர் 8, 9 அப்படின்னு, சரி 9ன்னு வச்சுக்குவோம். 9 கழிக்கிறீங்கன்னா என்ன வரும், 31. அப்போ இந்த விளையாட்டு ஒரு நம்பரை எழுதிட்டு அதை 8ஆல் பெருக்கி 5ஆல் பெருக்கி 9 மைனஸ் பண்ணிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு 31 தான் வரும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் 7, 6 இப்படி மாற்றிக்கிறீங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன வரும், இந்த இடத்துல இதே விளையாட்டு விளையாடும்போது இங்கே 42ன்னு வரும், இங்கே 9ஐ 8ன்னு ஆக்குறீங்கன்னா 34 என்று வரும். எல்லாருக்குமே இந்த பேட்டர்னில் விளையாண்டிங்கன்னா 34 தான் வரும். அப்போ நீங்கள் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான விதமாக இந்த விளையாட்டை விளையாடலாம் இல்லையா. இந்த விளையாட்டை இந்த பேட்டர்னில் இப்படி விளையாடினா இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற கணிதம் அப்படின்றத உங்கள் மூளைக்கு சொல்லிட்டிங்கன்னா அது லட்சக்கணக்கான விஷயங்களுக்கு அதை அப்ளை பண்ணி லைஃபோட ப்ராப்ளத்தையும் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது இந்த சிஸ்டமில் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட், இல்லாதனால என்ன பெனிஃபிட்ன்றது. இப்போ இது ஒரு பேட்டர்ன் தான் இல்லை, இது எல்கேஜி லெவல் பயிற்சி, இதை விட அட்வான்ஸ் பயிற்சிலாம் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போவோம். நீங்களும் பாருங்கள், இதை பயிற்சி பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் மாணவர்கள் 6லேருந்து 9ஆம் கிளாஸ் உள்ள மாணவர்களுக்கு இதை சொல்லி கொடுங்க. இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட கற்றுக் கொடுங்க. இப்படி உள்ளே நுழைஞ்சி ஆய்வு பண்ணி ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது மூளைக்கு மிக மிக பெரிய பயிற்சி. அடுத்த லெவலில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. AJH.